இன்னைக்கு நம்ம பேச போற விஷயங்கள் நேற்று நடந்த சம்பவங்களோட தொடர்புடையது. நேற்று நடந்த தாக்குதல்கள்ல சில ஹமாஸுடைய போராளிகள் உயிரை விட்டுருக்காங்க. இதுல இருந்தா நம்ம இந்த விவாதத்தை ஆரம்பிக்க போறோம். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது மறுபக்கம் களத்துல மோதல்கள் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த செய்தியை நமக்கு காட்டுது. நேற்று நடந்த தாக்குதல்கள் ஒரு பக்கம் இருக்க, ஹமாஸ் அமைப்பும் போர் நிறுத்தத்துக்காக அமெரிக்கா, எகிப்து, கத்தார் எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்த புது ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தா ஒரு தகவல் வந்திருக்கு. இதுல முக்கியமா 60 நாள் போர் நிறுத்தம், இஸ்ரேல் ராணுவம் கொஞ்சம் பின்வாங்குறது, நிறைய உதவிகள் உள்ள போறது, அதுக்கு பதிலா ஹமாஸ் பிணைய கைதிகளை விடுவிக்கிறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்த ஒப்பந்தத்துக்கு முழு ஆதரவு கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, களத்துல நிலைமை ரொம்ப மோசம். காசாவுல வெறும் போர் மட்டும் இல்ல, ஒரு பெரிய பஞ்சம் நடந்துட்டு இருக்கு. ஐநா அமைப்பு சொல்றபடி லட்சக்கணக்கான மக்கள் பட்னியால சாகுற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. உதவி பொருட்கள் உள்ள போக விடாம தடுக்கிறதால போர்ல இறக்குறவங்களை தாண்டி பசியாலையும் தினமும் பலர் இறந்துகிட்டு இருக்காங்க. இதே இஸ்ரேல் ராணுவத்துடைய இன்னொரு முகத்தை ஹிப்ரோன்ற இடத்துல பார்க்கலாம். அங்க இருக்கிற இப்ராஹிமி மசூதி இஸ்லாமியர்களுக்கு ரொம்பவே புனிதமான இடம். அந்த மசூதிய நிர்வாகத்தை பலஸ்தீனியர்கள் கிட்ட இருந்து இஸ்ரேல் ராணுவம் எடுத்து ஒரு யூத மத குழுட்ட கொடுத்ததா ஒரு தகவல். அதோட மசூதிக்குள்ள போறதுக்கும் தொழுகை நடத்துறதுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை போட்டிருக்காங்க. ஆக பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம், மோதல்கள் இன்னொரு பக்கம். மனிதாபிமான நெருக்கடிகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த சிக்கலான பிரச்சனை எப்ப முடியும்னு சொல்லி யாருக்குமே தெரியல. கொடுக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். பை.